அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அம்மா, இந்த முறையும் எனக்கு மதரசாவில் முதல் இடம் கிடைத்தது. அல்லாஹ். அம்மாவுக்கு மிகவும் நம்பிக்கை இருந்தது. அம்மா நபீசாவின் மகள் ஹசீனாவை இறுக கட்டிப்பிடித்து ஒரு உற்சாகமான முத்தம் கொடுத்தார். அப்பாவுக்கு இந்த முறை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த முறை அப்பா என்ன வாங்கி தருவாரோ, எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்படியே மஹ்ரிப் நேரம் வந்தது. அப்பா வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பி வந்தார். மோளு, அப்பாச்சி என்று கூறி ஹசீனா அப்பாவை இறுக கட்டிப்பிடித்தாள். அப்பா, இந்த முறையும் எனக்குத்தான் முதலிடம், அல்ஹம்துலில்லாஹ். அப்பாவுக்கு அளவற்ற சந்தோஷம். அப்பாவின் பெருமை அவள்தான், அவரது அன்பு மகள். ஒவ்வொரு முறையும் மதரசாவில் முதல் இடம் பெறும்போது அப்பாதான் அவளுக்கு பரிசு வாங்கி கொடுப்பார். அப்பாவுக்கு அவளை பற்றி மிகுந்த பெருமை இருந்தது. ஹசீனா பள்ளியிலும் இதேபோல் ஆசிரியர்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தாள். அவளது வகுப்பு ஆசிரியை ரைஹானா டீச்சருக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. அவளது படிப்பை விட டீச்சருக்கு அவளது மத ஒழுக்கமும் அதை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையுமே பிடித்திருந்தது. எல்லோரின் எதிர்பார்ப்பாக இருந்த ஹசீனா வளர்ந்து +2வில் சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றாள். இந்த விஷயத்தில் பெற்றோர்களை விட ரைஹானா டீச்சருக்கே அதிக சந்தோஷம் இருந்தது. இந்த இடையில் ஹசீனாவுக்கு திருமண பேச்சு வர ஆரம்பித்தது. இனி இவ்வளவு படித்தால் போதும், மீதியை அல்லாஹுவின் மீது விட்டுவிடுவோம் என்று அப்பா கூறினார். அப்பாவின் முடிவுப்படி நடக்கட்டும் என்றே ஹசீனாவின் விருப்பமாக இருந்தது. இதை அறிந்த ரைஹானா டீச்சருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் டீச்சர் அவளை அருகில் அழைத்தார். மோளு, எனக்கு உன்னை பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. உன்னை என் சொந்த மகளைப் போலவே பார்த்தேன். உனது மத உணர்வும் படிப்பில் உள்ள ஆர்வமும் என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த படிப்பை தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதே என் விருப்பம். பணத்திற்கு எந்த கவலையும் வேண்டாம், எல்லாவற்றையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று டீச்சர் கூறினார். இதை கேட்ட ஹசீனாவுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. டீச்சர் அப்பா சொன்னதால் நான் கேட்டேன், வேறு எனக்கு பெரிய ஆர்வம் இருந்ததில்லை என்று கூறினாள். நான் உன் அப்பாவிடம் பேசுகிறேன் என்று ரைஹானா டீச்சர் கூறினார். பின்னர் அப்பாவிடம் பேசி டீச்சரின் விருப்பப்படி நடக்க அப்பா சம்மதித்தார். டீச்சர் பெரும் முயற்சி செய்து நல்ல பணத்தை செலவழித்து வெளியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவளுக்கு படிக்க வசதி செய்து கொடுத்தார். அப்படியே டெல்லியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் ஹசீனா சேர்ந்தாள். பல்கலைக்கழகத்தை பார்த்தவுடன் மிகுந்த ஆர்வத்துடன் அவள் டீச்சரை கட்டிப்பிடித்தாள். இப்படியொரு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அப்படியே அவளது விடுதியில் முதல் இரவு பயத்துடன் ஊரையும் அம்மாவையும் அப்பாவையும் நினைத்து அவள் அமர்ந்திருந்தாள். திடீரென ஒரு கை அவள் பக்கம் வருவதை அவள் கவனித்தாள். அது அவளது சக மாணவி கிறிஸ்டினா. ஹே ஹசி, வா, ஏதாவது சாப்பிடலாம் என்று ஆங்கிலம் கலந்த மலையாளத்தில் கூறினாள். அவளது பேச்சு ஹசீனாவுக்கு எரிச்சலாக இருந்தது. கிறிஸ்டினா கண்ணூரைச் சேர்ந்தவள். ஒரே அறையில் வெவ்வேறு குணங்களும் மதங்களும் நாத்திகர்களும் உள்ள நண்பர்கள் இருந்தது ஹசீனாவுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. தொழுகை செய்ய அவளை அனுமதிக்காமல் பாடல்கள் போடுவார்கள். ஏதாவது சொன்னால் பலவற்றை சொல்லி பயமுறுத்துவார்கள். இறுதியில் தொழுகை இல்லாமல் போனது. தொழுகை இல்லாமல் போனதால் அவளுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. வீட்டுக்கு அழைப்பது குறைந்தது. ரைஹானா டீச்சர் அழைக்க முயற்சிக்கும் போது எப்போதும் பிசி என்றே கேட்டது. அவளது மாற்றம் அவளது நண்பர்களை நன்கு பாதித்தது. போதைப் பொருட்களும் மதுவும் பயன்படுத்தும் பெண்களுடன் முசல்லாவில் தொழுத ஹசீனா பர்தாவை கைவிட்டு சுரிதார் அணிய ஆரம்பித்தாள். பின்னர் விடுமுறைக்காக ஊருக்கு சென்றாள். வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வரவேற்றனர். ஆனால், என் குட்டி, ஏன் பர்தாவை கைவிட்டாய் என்று அப்பா கேட்டார். ஒன்றுமில்லை அப்பா என்று கூறி அவள் அறைக்கு சென்றாள். தொழுகையும் செய்யவில்லை. முடியாமல் போயிருக்கும் என்று அப்பாவும் அம்மாவும் நினைத்தனர். அவளுக்கு ஒரு அண்ணன் மட்டுமே உண்டு. அவன் வியாபார விஷயமாக வெளியில் இருந்தான். மொபைலில் விளையாடுவதை பார்த்து, மோளு, தொழுகைக்கு நேரமாகவில்லையா என்று அம்மா கேட்டார். எனக்கு முடியவில்லை அம்மா என்று கூறியது அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பின்னர் டீச்சரை சந்திக்க சென்றாள். டீச்சருக்கு மிகுந்த சந்தோஷம். ஹசீனா, அங்கு என்ன விசேஷம்? சுகம் டீச்சர், நீ ஆக மாறிவிட்டாய். இப்போது எந்த தயக்கமும் இல்லை. எப்படியோ நன்றாக இருக்கட்டும் என்று டீச்சர் கூறினார். பின்னர் அவள் விடுதிக்கு திரும்பினாள். நாட்கள் கடந்தன. தேர்வு முடிவுகள் வந்தன. அவளுக்கு பயம் ஏற்பட்டது. ரைஹானா டீச்சர் முடிவுகளை கேட்டார். டீச்சர் அதிர்ச்சியடைந்தார். 4 பாடங்களில் அவள் தோல்வியடைந்திருந்தாள். டீச்சருக்கு சோகம் தாங்க முடியவில்லை.
டீச்சர் அவளுக்கு பல அறிவுரைகள் கூற முயற்சித்தார். ஆனால் அவள் தொலைபேசியை எடுக்கவில்லை. பின்னர் டீச்சர் அவளுக்கு தெரியாமல் விடுதிக்கு சென்றார். அங்கு அவளை காணவில்லை. ஒரு விடுமுறை நாளில் அவளுடன் பேசுவதற்காக சென்றிருந்தார். சிறிது நேரத்தில் தலையை மறைக்காமல் ஜீன்ஸ் மற்றும் சட்டை அணிந்து நண்பர்களுடன் வரும் ஹசீனாவை டீச்சர் கண்டார். டீச்சர் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார். டீச்சரை பார்த்தவுடன் ஹசீனா தலை குனிந்தாள். "என்ன மோளு, இது என்ன?" என்று டீச்சர் கேட்டார். "நான் காரணமாகத்தான் உனக்கு இப்படியானது." "இல்லை டீச்சர், உங்கள் காரணமாகத்தான் எனக்கு பல சாதனைகள் கிடைத்தன. நான் உண்மைகளை புரிந்து கொண்டேன்." "உண்மைகளா? என்ன உண்மைகள்?" என்று டீச்சர் ஆச்சரியத்துடன் கேட்டார். "நாம் இத்தனை காலம் வணங்கிய அல்லாஹ், முஹம்மது நபி எல்லாம் கட்டுக்கதைகள். இந்த பிரபஞ்சம் தானாக உருவானது. இத்தனை காலம் நான் பர்தா அணிந்து நடந்தேன். பின்னர் இது ஒரு விளையாட்டு என்று தோன்றியது" என்று சிரித்தபடி அவள் சென்று விட்டாள். மின்னல் தாக்கியது போல டீச்சர் அங்கேயே உட்கார்ந்தார். அந்த பாவம் அப்பா அம்மாவிடம் நான் என்ன சொல்வேன் என்ற கேள்வி டீச்சரை வாட்டியது. இனி இவளுக்கு கட்டணம் செலுத்த மாட்டேன் என்று டீச்சர் உறுதியான முடிவு எடுத்தார். ஊருக்கு திரும்ப பயம். அப்போது அதே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்த டீச்சரின் சக மாணவர் முஷ்தாக்கை சந்தித்தார். டீச்சரை பார்த்த அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த அனுபவத்தை பற்றி டீச்சர் அவரிடம் வேதனையுடன் கூறினார். அவர் கூறினார், "பல மாணவர்களின் நிலை இதுதான். இது இந்த தலைமுறையின் பிரச்சனை." அவர் அவளை அழைத்து வரச் சொன்னார். அவளை பார்த்து, "நீ இஸ்லாமை கைவிட்டு விட்டாயா?" என்று கேட்டார். "ஆமாம், அது புரட்டு என்று தோன்றியது" என்று அவள் பதிலளித்தாள். "ஏன் அப்படி தோன்றியது?" "என் நண்பர்கள் சொன்னபோது அதை பற்றி யோசித்தேன்." "அப்போ புனித குரானை நம்பவில்லையா?" "இல்லை" என்று அவள் கூறினாள். அங்கிருந்த பல்கலைக்கழகத்தின் சில புத்தகங்களை எடுத்து அவளை உரக்க படிக்கச் சொன்னார். அவள் படிக்க ஆரம்பித்தாள். 20 சட்டங்களை படித்து முடித்தாள். மேலும் படிக்கச் சொன்னார். 6 முறை படித்தாள். 10 முறை படித்த பிறகு 11வது முறை படிக்க மறுத்தாள். "சார், என்னை கேலி செய்கிறீர்களா? எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்கிறது" என்று கூறினாள். பின்னர் குரானை எடுத்து அந்த சூறாக்களை ஓதச் சொன்னார். அவள் ஓதினாள். 3 முறை ஓதிய போது அவள் அழ ஆரம்பித்தாள். 8 முறை ஓதிய போது அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டு புலம்பி அழுதாள். பின்னர் ஓத முடியவில்லை. சார் கூறினார், "முதலில் நீ படித்தவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். பின்னர் நீ ஓதியவை இறைவனால் அருளப்பட்டவை." இதை கேட்டு டீச்சரை கட்டிப்பிடித்து தனது தவறுகளை ஒப்புக்கொண்டாள். மீண்டும் இஸ்லாமுக்கு திரும்பினாள். "இங்கு உன் நண்பர்களுடன் இருக்க வேண்டாம்" என்று சார் கூறினார். அவர் சொன்னபடி அவள் அங்கு படிப்பை விட்டு ஊரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆரம்பித்தாள். முன்பை விட இஸ்லாமிய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தாள். பல கல்வி நிறுவனங்கள் அழிவிடங்களாக மாறிவரும் இந்த சூழலில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. நமது குழந்தைகளை அஜாக்கிரதையாக அனுப்பக்கூடாது. வெளியூர்களுக்கு கல்விக்காக அனுப்பினால் நல்ல நண்பர்களுடன் சேர்த்து அவர்களின் நண்பர்கள் யார் என்பதை ஆராய வேண்டியது நமது பொறுப்பு. இல்லையெனில் இது போன்ற தவறான பாதைகளில் நமது குழந்தைகள் செல்ல வாய்ப்புள்ளது. நாத்திகத்திற்கு கூட செல்வார்கள் என்பது உறுதி. அல்லாஹ் நமது குழந்தைகளை காப்பாற்றுவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் துஆ செய்ய வேண்டுமென்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.